மகன் தூய ஆவியின் கிரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாள் காந்தி ஜெயந்தி, உலக சமாதான நாள் என்று கொடுக்கப்படுகிற இந்த நாளிலே சிந்தனைக்காக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னிடம் நெருங்கி உனக்கு உரியவை ஆகும் என்று, உனக்கு ஊரிலும் ஆசீர்வாதம் வெளியிலும் ஆசீர்வாதம் என்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆசீர்வாதம் என்ற உடனே நல்ல வீடு, நல்ல வேலை, பணம், உதவி, உறவுகள், திருமணம், படிப்பு என்றது அதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் உலகத்துக்காக வாழுகிறவர்கள் என்பதை நாம் மறந்து போன நிலையிலே இருக்கிறோம். பிரபலமான ஒரு உரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பில்லி கிரகாம் அவர்களது மகள் ஆனி கிரகாம் லோட்ஸை பார்க்கும் பொழுது, பரலோகம் செல்வதற்கு இயேசு மட்டும்தான் வழியா என்று சொல்லி கேட்டாராம். அதற்கு அவர் இயேசு மாத்திரமே வழி என்று சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பேற்றுகின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் தெரியுமா? உடனே எதையுமே யோசிக்காமல் ஆனி பதிலளித்தார், இயேசு ஒரு தனிப்பட்ட நபருக்குரியவர்கள் அல்ல. அவர் மீட்புக்காக யார் வேண்டுமானாலும் அவரிடத்தில் வரலாம் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய உயிரை விட்டார். இது எத்தனை சிறப்பான ஒரு பதில்! பூரணமான தகுதியுள்ள மேல்மட்டத்து மக்களை, சிலருக்கு தனி சொத்து அல்ல, கிறிஸ்தவத்தில் நிறம், ஜாதி, அந்தஸ்து வித்தியாசம் அனைவருக்கும் வரவேற்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6 படி, நான் மட்டுமே பிதாவிடம் செல்லும் ஒரே வழி, உனக்கு மட்டுமே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கானவர்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, உலகத்தில் உள்ளவர்களுக்கான ஆசீர்வாதம் அல்ல. உன்னையும் என்னையும் மீட்டு பரலோகத்துக்கு எடுத்து செல்கிற இறைமகன் இயேசு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிற கட்டளைகளின் படியெல்லாம் நீ செவி கொடுத்தாயானால் நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி தருவேன். உரிமை, நீர் அவருடைய சொந்த பிள்ளை என்கின்ற உரிமையை கடவுள் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்மில் அநேகம் பேர் தேவனுக்காக வாழ்வதிலே, தேவனுக்காக நாம் பரலோகத்தில் சேர்வதில் மனமில்லாமல்